ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம வீட்டுக்கு ஒரு புது ஆஃபீஸ் சேர் வந்திருக்கு. ஆக்சுவலி நான் நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டுருக்கேன். அதனால ஆல்மோஸ்ட் 8 to 9 ஹார்ஸ் வந்து லேப்டாப் முன்னாடியே உட்காந்து ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும். ரொம்ப நாள் ஒரு நல்ல ஆஃபீஸ் சேர் வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் ஏதாவது ஒன்று முக்கியம்னு வந்தால் அதை முதல்ல பண்ணிவிட்டு இதை அப்புறமா பண்ணிக்கலான்னு போஸ்ட்போன் பண்ணிகிட்டே தான் இருந்தோம். ஆனால் இந்த சேர் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். என் பர்த்டே ஜூலை 2. அதுக்காக என் ஹஸ்பண்ட் தான் இந்த சேரை ஆர்டர் பண்ணியிருக்காங்க. பர்த்டே வர இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. அப்போ ஆர்டர் பண்ணி சைஸ் சரியில்லை, இல்லை ஏதாவது இஷ்யூ வந்தால் ரிட்டர்ன் பண்ண கஷ்டமாக இருக்கும்னு இப்போவே ஆர்டர் பண்ணிட்டாங்க. அதனால கொஞ்சம் அட்வான்ஸ் பர்த்டே கிஃப்ட்டுன்னு சொல்லலாம். சேர் டெலிவரி வந்த உடனே எனக்கு செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. பாக்ஸ் பெருசாக இருந்துச்சு. அதை பார்த்ததும் சீக்கிரமாக எப்படா ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு தான் ஆசையாக இருந்துச்சு. பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது எல்லா பார்ட்ஸும் தனித்தனியாக நல்லா பேக் பண்ணி தான் இருந்துச்சு. அப்போவே குவாலிட்டி நல்லாயிருக்கும் போலன்னு தோணுச்சு. அப்புறம் அசெம்பிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நான் நினச்சேன் ஒரு 10 மினிட்ஸில் முடிஞ்சிரும். என்ன ஒரு 4 பார்ட் இருக்கும், கீழே ஒன்று மேலே ஒன்றுன்னு ஃபிட் பண்ணால் முடிஞ்சிரும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த மேனுவல் பேஜ் ஒரு ஒரு ஷீட் மாதிரி A4 ஷீட்டில் கொடுத்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. சரி, ஓகே, அதை பார்த்து தான் நாங்கள் வந்து அசெம்பிள் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஸ்க்ரூ எங்கே, இந்த பார்ட்டை எங்கே வைக்கணும், இது எப்படி ஃபிட் பண்ணணும், இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்கு டைம் எடுத்துச்சு. ஃபார் ரெஃபரன்ஸ் வந்து ஃப்ளிப்கார்ட் ஆர்டர் போட்ட பேஜ்லேயும் பார்த்தோம். ப்ளஸ் வந்து அந்த சைடில் வந்து ஒரு ஸ்கேனர் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அது ஸ்கேன் பண்ணால் நமக்கு வந்து ஒரு வீடியோ ப்ளே ஆகுது, இந்த சேரை எப்படி அசெம்பிள் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் பார்த்து பார்த்து தான் அசெம்பிள் பண்ணிகிட்ருந்தோம். நடுவில் கொஞ்சம் காமெடி மூமெண்ட்ஸும் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஒரு ஸ்க்ரூவை தேடி தேடி கடைசியில் அது என் பக்கத்தில் தான் இருந்துச்சு. ஃபைனலி எல்லாம் முடிஞ்சு ஒரு சேர் ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆனதுக்கப்புறம் உட்காந்து பார்த்தோம். ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் சொல்லணுன்னா கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஹைட் அட்ஜஸ்ட் பண்ண முடிஞ்சிச்சு. பேக் சப்போர்ட்டும் நல்லா இருந்தது. ஒர்க் ஃப்ரம் ஹோம் நைட் ஷிஃப்ட்டில் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம் தான். அது வந்து அதுக்கு இந்த சேர் வந்து ரியலி ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருந்தது. ரொம்ப முக்கியம் இந்த சேர்லாம் நம்மளுக்கு நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறப்போ. எனக்கு இந்த சேர் பிடிச்சிருக்கு தான். ஆனால் இதை விட என் ஹஸ்பண்ட் என் பர்த்டேக்கு வாங்கி கொடுத்தது தான் இன்னும் ஸ்பெஷலாக இருக்குது. இந்த சேர் எனக்கு அவ்வளோ ஸ்பெஷல் ரியலி. இன்னும் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிவிட்டு ஃபுல் ரிவ்யூ ஷேர் பண்ணுறேன். ஒர்த்தா இருக்கா இல்லையா, இல்லை லாங் ஹார்ஸ் ஒர்க் பண்ணுறப்ப எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, பேக் சப்போர்ட் அண்ட் தென் ஹெட் சப்போர்ட் எல்லாமே நான் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஹஸ்பண்ட் உங்கள் பர்த்டேக்கு என்ன கிஃப்ட் பண்ணியிருக்காங்கன்றத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணலாம். பாய் காய்ஸ்.